வெங்காயம் தக்காளி எல்லாம் தனியா தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மசிய வதக்கிடணும். இப்போ இதோட நம்ம வந்து பட்டாணி சேர்த்துடலாம். நான் வந்து 200 கிராம் பட்டாணி வாங்கி உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன், பச்சை பட்டாணி. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பட்டாணி இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். பட்டாணி வேகிற அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு, கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கடாயை மூடி வச்சிடலாம். பட்டாணி நல்லா வேகட்டும். பச்சை பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா போதும். இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து இதுக்கு தேங்காய் அரைச்சி